ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். யுனைடெட் நேஷனோட ஹெட் ஆண்டனியோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நேத்திக்கு என்ன பண்றாருன்னா ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு. ஐபிசிசி ரிப்போர்ட். ஐபிசிசினா என்ன அப்படின்னா இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டி யார் நான் சொல்றோம், ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஹெட்டிங்கே கோட் ரெட் அலர்ட். வெறும் ரெட் அலர்ட் கூட கிடையாது, கோட் ரெட். ரெட்னாலே சும்மா பயங்கரமான ஒரு அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோட் ரெட்னா இன்னும் உச்சக்கட்ட ஒரு அலர்ட். இது பாகிஸ்தான்கா, இந்தியாக்கா, கனடாக்கா, இல்ல சைனாக்கா, இல்ல யூஎஸ்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே, அது குளோபல் ஃபுல்லாவே, எர்த் ஃபுல்லாவே இருக்க எல்லாருக்குமே ஒரு குளோபல் அலர்ட், அதாவது கோட் ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனால உலகம் அழிஞ்சு போயிருமா? இந்த ஐபிசிசி ரிப்போர்ட் கமிட்டி யாரு, இவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க, இதை பத்தி ஏன் இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோட் ரெட் அப்படின்ற வார்த்தையை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன். நான் எங்கே தான் கரெக்டான ஞாபகம் இல்லை. ஸோ இந்த கோட் ரெட் அப்படின்ற இந்த வேர்டை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க, படிச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க ஆரம்பிப்போம். நேற்றுக்கு யூனோட ஹெட் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாங்க இந்த மாதிரி கோட் ரெட் அலர்ட் ஐபிசிசியோட ரிப்போர்ட்ல கமிட்டில கொடுத்துருக்காங்க. அந்த ஐபிசிசினா யார் அப்படின்னா இவங்க இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 1998ல இந்த கமிட்டி அப்படின்றது கிரியேட் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூக்காக தான் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்ல ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு இப்போ 2021 அப்படின்னா 2042ல என்ன ஆகும், ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கமிட்டி மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. இது ஒரு நாட்டில் மட்டும் கிடையாது, எல்லா நாட்டில் இருக்க சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேர்ந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1990ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. கடைசியா 2014ல என்ன பண்றாங்கன்னா லாஸ்டா அப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அதோட இப்போ 2021ல இப்போ ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. இதுல மொத்தம் 30,000 பேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஒர்க் பண்ணவங்க மொத்தம் 234 சயின்டிஸ்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அத்தனை பேர் ஒர்க் பண்ணி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்க பொல்யூஷன், இப்போ இருக்க குளோபல் வார்மிங் அப்படியே தொடர்ச்சி அப்படின்னா ஃபியூச்சர்ல, அதாவது 2050ல என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் அப்படின்றது, நம்ம அந்த வெயில் அப்படின்றது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 2 செல்சியஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க. 2 டிகிரி செல்சியஸ் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி போச்சு அப்படின்னா 3 டிகிரி செல்சியஸ் கூட ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஆச்சு அப்படின்னா காடுகள் இப்போ டர்க்கி எப்படி எரியுது, கனடால எப்படி எரியுது, கிரீஸ்ல எப்படி எரியுது, அந்த மாதிரி நிறைய காடுகள் எரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வெறும் அந்த இடத்துல மட்டும் கிடையாது, இந்தியாவிலும் நிறைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு என்னன்னா நிறைய ஹிமாலயா மாதிரி பனி பிரதேசம் இடம்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இடத்துல நிறைய ஐஸ் கட்டி உருகி வரும். அந்த மாதிரி உருகி வருகிறப்போ நிறைய இடத்துக்குள்ள வரதுனால ஃப்ளட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சென்னை, விசாகப்பட்டினம் இந்த மாதிரி இடம்லாம் இருக்கு, இதெல்லாம் கடல் பக்கத்துல இருக்கிற இந்த இடம்லாம். ஸோ இந்த மாதிரி இடம் எல்லாமே கடல்ல முழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதனால தான் இது பேர் கோட் ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு கடல் மட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க அப்படின்னா 3 மில்லிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வருஷமா, அதாவது இது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறது கிடையாது, ஒரு வருஷமா எதனாச்சும் ஒரு டிசாஸ்டர் கண்டிப்பா வரும்னு சொல்றாங்க. இது காரணம் முழுக்க மனுஷங்க தான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. இது நம்ம நேச்சரை மேல பழி போட முடியாது. ஏன்னா நம்ம தான் பொல்யூஷனை கிரியேட் பண்றோம், நம்ம தான் மீத்தேனை கிரியேட் பண்றோம், நம்ம தான் இந்த என்ன சொல்லுவாங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே நம்ம தான் கிரியேட் பண்றோம். கார்பன் டை ஆக்சைடையும் நம்ம தான் கிரியேட் பண்றோம். எல்லாமே நம்ம தான் கிரியேட் பண்றோம். நம்ம தான் என்ன பண்ணோம்னா இது எல்லாமே இப்போ அனுபவிக்க போறோம், ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க அப்படின்னா மனிதர்கள் நிறைய ஃபேக்டரிஸ் உருவாக்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய மரத்தை கட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தண்ணி போறத ஃபுல்லா என்ன பண்றாங்க அப்படின்னா வீடு கட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பண்றதுனால நேச்சருக்கு அவங்க வழி விடுறதே கிடையாது. நேச்சர் அதனால ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் சொல்றாங்க அப்படின்னா பயங்கர குளோபல் வார்மிங் இருக்கும். அதனால கண்டிப்பா நிறைய இடத்துக்கு அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 190
191 கண்ட்ரிஸ் இதை வந்து பாதிக்கப்படும் சொல்றாங்க. இது வெறும் வந்து ஒரு கண்ட்ரி 2 கண்ட்ரி கிடையாது, 191 கண்ட்ரிஸ் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ரிப்போர்ட்ல வந்து பேசிக்கா இதுதான் வந்து இருக்கு. இனிமேல் ஃபியூச்சர்ல எப்படி தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்புறம் வந்து சொல்றாங்க, இது வெறும் வந்து இந்த வந்து ஒரு பொல்யூஷன்னாலேயோ இல்ல இந்த மீத்தேன் பிரச்சனை, அந்த மீத்தேன் மீன்ஸ் அந்த மீத்தேன் பொல்யூஷன்னாலேயோ இல்ல அப்படின்னா வந்து வெறும் வந்து இந்த குளோபல் வார்மிங்னாலேயோ இந்த மாதிரி வந்து ஐஸ் இருக்கிறதுனாலயோ காடு பத்தினாலேயோ வந்து அழிஞ்சு போறது கிடையாது. அந்த நடுவுல ரோட் நடுவில் வந்து பள்ளம் கூட உள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து நிலநடுக்கம் வந்து அந்த இடத்துல பள்ளம் ஊறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. முன்னாடிலாம் வந்து ஃப்ளட் வரதா இருக்கட்டும், சுனாமி வரதா இருக்கட்டும், சைக்ளோன் வரதா இருக்கட்டும், முக்கியமாக ஒரு டிகேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும், இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சைக்ளோன்ஸ் வந்து பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாகவே நம்ம நிறைய சைக்ளோன்ஸ் பார்த்துருப்போம். இனிமேல் வருஷம் முழுக்க எப்படி இருக்கும் வந்து வருஷத்துக்கு ஒரு 5 சைக்ளோன் பார்ப்போம், 4 சைக்ளோன் பார்ப்போம். முன்னாடிலாம் வந்து மே மாதம் அப்படின்னா வந்து சம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஜூன் மாதம், ஜூலை, ஆகஸ்ட் மாதமே சம்மர் மாதம் வந்து போயிட்டு இருக்கு. அதனால தான் கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் இதோட ரொம்ப கொடுமையா இருக்கும். இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு பொல்யூஷன் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். அப்படின்னா குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தணும். அப்படின்னா நம்மளால வந்து ஃபியூச்சர் நடக்க கட்டுப்படுத்த முடியலன்னா கூட வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த வேகத்தை குறைக்க முடியும், அதை கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதாவது நடக்கிற இப்போ வந்து ஒருத்தங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்க டாக்டர் கிட்ட போய் பார்க்குறாங்க. டாக்டர் கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணாலும் மாத்திரைலாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாவை தடுக்க முடியாது, ஆனால் சாவறதுக்கு டிலே வைக்கலாம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வந்து நம்ம டிலே ஆக வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மரத்தை கட் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய வந்து பொல்யூஷன் ஏற்படலாம், குளோபல் வார்மிங் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். முக்கியமாக வந்து இனிமேல் வந்து எலக்ட்ரிசிட்டி கார்ஸ், பைக்ஸ் எல்லாம் கொண்டு வருது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் அந்த ரிப்போர்ட்ல வந்து முக்கியமா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வெறும் வந்து 2030 2050 கிடையாது, 2100 வரைக்கும் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளவு தூரம் வந்து இதெல்லாம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து முக்கியமா நான் வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன். யோசிச்சு பாருங்க, டர்க்கி, கிரீஸ், கனடால வந்து இப்போ வந்து டர்க்கில இன்னும் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க டர்க்கி ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் ஃபயர்னு சொல்லிட்டு போட்டு பாருங்க, எந்த அளவுக்கு அந்த கொழுந்துட்டு எரிஞ்சிருக்குன்னு சொல்லி தெரியும். கிரீஸ்லயே போட்டு பாருங்க, சைனா இப்போ வந்து ஒரே நாள் ஒரு வருஷத்துக்கு மழை பெஞ்சதுல. இந்த மாதிரி இந்தியாவில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா மட்டும் கிடையாது, நிறைய கண்ட்ரீஸ்க்கும் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து யூரோப் பார்த்தீங்கன்னா தெரியும், யூரோப்ல ஒரு இடம் வந்து அப்படி தண்ணிக்குள்ளே பாதி வந்து மூழ்கிடுச்சுல. அந்த மாதிரி சென்னை, அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம், இந்த மாதிரி இடம்லாம் மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்து நம்ம தான் இதுல வந்து பாதிக்கப்பட போறோம். இதுக்கு காரணம் யாருன்னா நம்ம தான் காரணம், நம்ம தான் இதை பாதிக்கப்பட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே எனக்கு வேற ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறேன். மறக்காம வந்து இந்த கோட் ரேட் பார்த்து எங்கே கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுதான் என் மண்டகையில் ஓடிட்டு இருக்கு. கோட் ரேட் எங்கே கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லிட்டு. பாய் மக்களே.